வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து அரசியல் மீம்ஸான அந்த மாதிரியான வீடியோஸ் தான் பார்க்க போறோம். அது குறிப்பிட்ட ஒருத்தரை பத்தின ஒரு வீடியோ தான். அது நான் யாருன்னு சொல்றதை விட நம்ம வீடியோலயே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? உங்களுக்கு நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போடிதான் போவோம். நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காது தாங்க. வாங்க என்னத்த சொல்ல, அவர் உண்மையை சொல்றாரா இல்ல எது பேசணுங்கிறதுக்காக பேசுறாரா அப்படின்னே தெரியல. பல மாநாடுகள்ல இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இது ஆரம்பம் தான், இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த வீடியோ போலாம். ரொமான்டிக் சிங்கர் அம்மா. நல்லா தானப்பா பாடுறாரு, பரவாயில்ல, நல்லா பாடுறாரு. முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா மூடிட்டு சாப்பிட வேலையை பாக்குறியா? மூடிட்டு சாப்பிடுற வேலையை பாக்குறியா? நான் யார்? ஹூ ஐ ஆம். என் பிள்ளைங்களுக்கு அப்பன். நான் யாரு? மட்டமான மருமகன். ஹூ ஆம் ஐ? நான் யாரு உனக்கு சொல்லு. நான் யாரு? புருஷன். நான் யாரு? யார் அவன்? யாரா அவன்? நல்லா இருக்கே. தம்பி ஐடி கார்டு எங்க? டேய், இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா? எனக்கு போய் என்னடா ஐடி கார்டு கேட்டுக்கிட்டு நீ? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. என் மயன் வந்து என்ன குனிய சொல்லுவான். சின்ன பையன் இவ்வளவுதான் இருப்பான். குனிங்க பண்ணிட்டு ஓங்கி மூஞ்சில் அடிப்பான். நல்லா ஆடுறா முதல்ல அவன. ஆளையும் அவனையும் பாரு. அப்படி என்ன வேண்டாம் பேசுறீங்க? 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? யாரு முதல்ல அந்த பொம்பளை யாரு? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். தமிழக வெற்றி கழகம்னு ஏன் நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. யாராவது கேள்வி கேட்டா சொல்லு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா? கம்பு வேணுமா? திணை வேணுமா? சாமை வேணுமா? அரிசி செவ்வரிசி வேணுமா? இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன என்ன வேணும்? என்ன வேணும்? யோசனை பண்ண வானே, அங்க வானே, அந்த டாஸ்மார்க் வானே, 10 ரூபா கூட வச்சு விக்கிறானே. எல்லாம் கிடைக்கும். பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, நாட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, எல்லா கறிக்கும் கொடுப்பேன். அந்த கீரை வல்லார போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன். ஐயோ, போன வாரம் பண்ண வியாபாரம். மாண்புமிக்க ஐயா நேரு அவர்கள், ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா செல்றாங்க. என்ன சொல்றாங்க? கேட்டுக்க. உலகம் பூரா உலகில் முதன்மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. புரிஞ்சதா? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். தெரிஞ்சுக்கிட்டியா? உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லல, நாட்டின் பிரதமர். மோடி அப்பாவே புகழ்ந்து சொல்லி அண்ணன் சீமான்
அவர் யார் நினைச்சிருக்க நீ? ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்று நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தைப்பட்டாரா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமாப்ல. அதுக்கே அப்படி ஒரு போட்டோ போட்டிருக்கீங்க. ஊர் ஊரா இவ்வளவு சாராயம் எடுத்திருக்கான்ல, ஏன் கல்லூரிக்கு நீ அனுமதிக்கல? இந்த கேள்வி எல்லாம் கேட்காத. வேண்டாம், இந்த கடை எங்க இருக்குன்னு கேளு. ஒரே ஒரு கடை 9 நம்பர் கடை இருக்கு. உன்னை வேணா கூட்டி போறேன். ஆப்பு சாப்பிடுறியா புளி சாப்பிடுறியா? கல்லு பிரியர்கள், டாப் மார்க் பிரியர்கள். பசி யாராவது கிட்ட நல்லா கொடுப்பேன் நீ. சின்னவனே அவன் கொடுப்பான், கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பான். கழுத்து அறுத்துவேன் ராஸ்கல். அவன் மாதிரி விட்டேன். மாயாண்டி குடும்பத்தார் சீனியர்களை அடைச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆளு என் குடும்பத்தை பாரு. பசின்னு யாராவது கேட்டா அவன் எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பாண்டா. மாயாண்டி குடும்பத்தார் சூப்பர் படம். வர சீன்ஸ் எல்லாமே அல்டிமேட். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். எப்படி கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு இருக்கு. லைஃப்ல என்னதான்டா பண்ண போறீங்க? அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா ஆக்கப்பூர்வமா நல்ல கேள்வி ஏதாவது இருந்தா கேள்வி. நல்ல கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க. என்னடா உணவுனா உப்புமா, 7 நாள் 5 நாள் உப்புமா, அதெல்லாம் சரி. 7 நாள்ல 5 நாள் உப்புமா. ஆமக்கறி தின்னான்னு சீமா சொல்றான். தின்னேங்கிறேன். மாட்டுக்கறி தின்னேன், பன்னிக்கறி தின்னேன். அப்புறம் அவன் சாப்பிட்டு முடிச்சவனு செத்த பணத்தை சாப்பிட்டேன். இதெல்லாம் யாரா அவட்ட கேட்டா? யாராடி தம்பி? சிரிக்க பேச நினைக்க ரொம்ப சீரியஸான ஆள் நானு. கவனம் இல்லாம எதா பண்ணிட்டு கூட மாயிரே போச்சு கச்சாது வச்சான்னு போயிட்டே இருப்பேன் நான். சலூன் கை லுக்க பாருங்க. சின்ன வீடு படம் பாத்தீங்களா? சின்ன வீடு படம் நான் எங்க பார்த்தேன்? ஒரு படத்தை விட மாட்டா, எல்லா படத்தையும் பாத்துருவான். ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு. பரிசல் இல்ல, ஆமா ஓடு. பரிசல் இல்ல, ஆமா ஓடு. ஐயோ, எனக்கு எதிரி எந்த வடிவத்தில் வந்தாலும் பரம்பரை வீரர்கள். நீ பூச்சாண்டியா கருவக்காடு உன்னை கழுத்தெடுத்து போட்டா கூட ஒரு டெட் பாடியை கண்டுபிடிக்க. நீ இரு, எனக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும். அந்த நம்பிக்கை எனக்கு இல்லையா? நீ கிளம்பிரு. எனக்கு துணை நில்லு, தொல்லையா நிக்காத. படிக்கலாம் இல்லை நான் பரவாயில்ல, தடைக்கலாம் நிக்காத. நான் அடங்காத லட்சிய வெறி கொண்டு வாயிறேன். குறுக்கை யார் அவன் தூக்கி வீசப்படுவீர்கள். விளைவு நினைக்கிறீங்க. நல்லா தானே பேசியிருக்காரு. தடை அடி. ஓகே, இப்ப நீங்க குத்துங்க. My friend after 1 week of this. இப்போ இப்பதான் ஐடியா வந்துச்சு. தடுத்து ஆட்சணும். இப்ப தடுங்க, அடிங்க தம்பி. கையை விட வலிமையானது கால் ஏத்துங்க. இப்படி இங்க நின்று ஏத்துங்க. ஏத்துங்க. எங்க வீட்டு காக்கை சைவ உணவு சாப்பிடாது. சோறு எல்லாம் வச்சு சாப்பிடாது. இப்பதான் வைக்கணும். இலைக்கு வா. காக்காக்கு வச்சிருந்த சோத்தை நீ எடுத்து தின்னுட்டியாம்ல, சொல்லுது. ஆமா ஆமா. எப்படி வாட்ச் பண்ணிருக்கீங்க? எப்படி காக்காய்க்கு வச்சு சொத்தை எடுத்து திருட்டியாப்ல? ஆமா. AK-74 ஒரு ஆயுதம். அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு. எங்களுக்கு அரிசி போலதான் தோட்டா இருக்கும். ஆனாலும் ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இந்த ஊருக்காரன் பூரா அவங்கள கோயில வச்சு கும்பிடுவான் சாமி. ஆமா, அது AK-47ல. இப்பதுக்கு பேர் மாறிடுச்சோ? பஞ்சாப்ல எனக்கு எவ்வளவு உறவினர்கள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 80 வயசு பெரியவங்க கூட என்னைய சீமான் தான் கூப்பிடுவாங்க. நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உன்னையாவே அண்ணன் சொன்னது? உன்னையவே அண்ணன். அப்ப யாரும் சொல்றது இல்லையா? கேரளாவில்
புதுச்சேரியில் கல், ஆந்திராவிலே கல், குளிர்பானத்திற்காக போராடும் அண்ணன் கல் இறக்கி விற்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன? தெரியல. அவருக்கு ஆப்போசிட் ஸ்பீச்சா கொடுக்குறாங்க. தலைவர் எல்லா விதமும் பேசி வச்சிருக்காரு போலயே. நான்லாம் எங்க ஊர்ல சிமிலி விளக்குல மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சவங்க. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும், அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. கோழைகளோட யுத்தம் செய்யறது எங்க குல வழக்கம் இல்ல. வீரனுக்கு வீரன் அந்த மாதிரி வீரங்க நாங்க. அது எப்படி அப்படி சாதாரண தள்ளுறீங்க? முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய காலு தட்டுல பிரியாணி, பெரிய காலு தட்டுல. இதுக்கு மேல என்ன கத்த விடாத, சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. தம்பி 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 சிரிக்க சிரிக்க பேச நினைக்க, ரொம்ப சீரியஸான ஆள் நானு. சிரிக்க சிரிக்க பேச நினைக்கிறேன், ரொம்ப சீரியஸான ஆள் நானு. மருத்துவம் மருத்துவம் எல்லோருக்கும் தேவை. பொண்டாட்டி எனக்கு சண்டை போச்சு, அதுக்கு ஒரு மரத்தை கொடு. இதுக்கெல்லாம் மாத்திர உலகத்திலேயே கிடையாது. பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி அது வேற வாயி. மதுவிலே பீரோ, பிராண்டிய, விஸ்கியோ, ரம்மோ, ஜின்னோ, ஒயினோ எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான். தன்னிலை மறந்து மயங்கி விழுகிற வரை குடிப்பான். இது நார வாயிங்கிற மாதிரி. எல்லாரும் சக்கரை தண்ணியில தான் சேனத்தை வைப்பாங்க. எனக்கு என் தாத்தா சாராய தண்ணியில் வச்சுட்டான். அன்னைக்கு ஏற்பட்ட பழக்கம். அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா நானா பேசுறேன், ஏதோ அதான் வருது அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா. இதேதான் எனக்கு டவுட். எப்படியா உங்களால வந்து இப்படி எல்லாம் பேச முடியுது? வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன்? நீ ஒரு டுபாக்கூரு. நான்கு முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று, 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளக தேர்தலில் தோற்று, 5வது முறையும் நம் கட்சி வெல்லாது. அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க, கல்கோரி வேலைக்கு போயிடலாம். தம்பி தம்பி ஏங்க என்ன இந்த அடி அடிச்சுட்டு ஒண்ணுமே கண்டுக்காம போறீங்க? ஏதாவது ஒரு ஆஃபுக்கு அது காசு கொடுத்துட்டு போங்க. இருங்கடா, இன்ஸ்பெக்டர் திருவிழா முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வராரு. திருவிழா முடிஞ்சு வரும்போது வாங்கிட்டு வருவாரா? தம்பி, பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேட மாட்டான். போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன்தான் என்னையை தேடுவான். சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? டேய், நீ அடிச்சா நான் உயிரோடு இருப்பேன், நான் அடிச்சா நீ செத்து போவ. ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல, இனி நோ பிச் ஒன்லி வீச். யோ, இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வர நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா? ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கள்ள குடிச்சா தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிடுவேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கிளம்பலாங்களா? தண்ணி அடிக்க போகும்போது சரியா தெரியும், வீடு எங்க இருக்குன்னு தெரியும், எந்த தெருவழிய போறோம்னு தெரியும், கடை தெரியும், அடிச்சுட்டு திருப்பி போறதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன், நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன்.
சீமான் அவர்களோட வீடியோ கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். இன்னும் அடுத்து வேற எந்த அரசியலில் இருக்கவங்களோட வீடியோஸ் எடுக்கலாம், மீம்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது வந்து யாரோட தனிப்பட்ட ஒரு இதுவுமே இல்லை, ஒரு மீம் கிரியேஷன் தான். இது எல்லாத்தையுமே ஃபன்னாகவே எடுத்துக்கலாம். ஃபன் ஒன்லி. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.